இந்தியாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே படித்தவங்க படிக்காதவங்களுக்கு திறமைக்கேற்ற வேலைவாய்ப்பை மத்திய கவர்மெண்ட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். அவன் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலாட்டியும் சரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு எடுத்து கொடுக்கணும். ஆமாம், இதுதான் இளைஞர்களோட வேண்டுகோள். பல படிக்காதவங்களும் இருப்பாங்க. படிக்காதவங்களே 1000 திறமை இருக்குது. திறமைக்கு தோணும் வேலை மட்டும் கொடுத்தா போகுது. படிச்சிருக்கலாம் படிக்கல அதை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையும் இருக்குது. அது வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளை மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் உருவாக்கி கொடுக்கணும். படிப்புன்றது ஒரு மூணாம் தான், ஒரு மொழி மாதிரி தெரிஞ்சுக்கிற மொழி தான். ஆனால் அறிவுன்றது சார்ந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். இளைஞர்களோட கருத்துக்களை முன்னுதாரணம் இருக்கணும். ஏன்னா அடுத்த கட்ட வளர்ச்சின்றதே இளைஞர் கையில் தான் இருக்குது. நாடே இளைஞர் கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் இப்போ பிணிக்கு தலையிட்டு நீங்கள் என்ன வளர்ச்சி கொண்டு வர போகிறீங்க? உங்கள் அரசியல் வீண் பேச்சுக்களை வெட்டி விவாதங்களில் எந்த பிரயோஜனமே கிடையாது. அடுத்த கட்டத்தில் இளைஞர் நம்பி தான் இந்த நாடே இருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிவகுப்பு தொழில் சேர்ந்த கல்வியும் படிப்பு எல்லாமே இலவசமாக கொடுத்தா தான் இந்த நாடு உருப்பிடு. அடுத்த கட்ட வளர்ச்சி நல்லா டெவலப்பாக இருக்குது. நாட்டை பற்றியே தெரியலன்னா இளைஞர்கள் எப்படி முன்னுக்கு வருவாங்க? நீங்கள் அரசியல் பேசுகிறேன்னு பழைய நேரத்தை பேசுகிறதில்ல. இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் யாருமே கேட்க தயார் இல்லை. நாடு வளர்ச்சி விகிதத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் துடிதுடிப்பாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நாடு இளைஞர்கள் சார்ந்து தான் இருக்குது. இளைய பாரதமாக தான் இருக்குது. இது புரிஞ்சுக்கிட்டு அனைத்து ஸ்டேட்டு முதலமைச்சர்களும் திரு மோடி அவர்களும் எல்லாமே முன்முயற்சி பண்ணி இளைஞர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்புகள் நான் மேற்படி சொன்ன எல்லா துறையிலுமே போர்டிங் பாஸு இது மாதிரி எல்லா ஒரு சலுகையும் கொடுக்கும். படித்தவங்க படிக்காதவங்க இல்லாமல் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகள். இந்தியா கூட போயிட்டு வர சுதந்திரமாக போய் சுற்றி பார்க்கக்கூடிய போர்டிங் பாஸு, ரயில்லையும் பஸ்ஸில் எங்கே வேணால் போகிற மாதிரிலாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தா தான் இந்தியாவை பற்றி ஒரு அறிவும் வேறு, ஒரு தெளிவும் வேறு, இந்தியா மேலே தேசம் மேலே பற்றும் வேறு. ஒரே ஸ்டேட்டில் உட்காந்தோன்னா பைத்தியம் தான் முடிக்கும். பல ஸ்டேட்டுக்கு போகும்போது அவனுக்குள்ள ஒரு நாலேஜ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இது ஆவணம் செய்யணும். திரு மோடியுடைய கையில்